சென்னையில் விட்டு விட்டு கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழல்ல கனமழை காரணமாக தாழ்வான இடங்கள்ல நிறைய இடங்கள்ல மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு உட்பட்ட வலசரவாக்கம் மண்டலம், அம்பத்தூர் மண்டலம், மாதாவரம், வெள்ளிவாக்கம், கிண்டி என சென்னை மாநகர் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாநகராட்சி ஊழியர்கள் களத்துல இருந்து இப்போது அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த புயலை எதிர்கொள்வதற்காக மாநகராட்சி சார்பில் 22,000 ஊழியர்கள் ஏற்கனவே தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஊழியர்கள் ஆங்காங்கே மாநகராட்சி முழுவதும் களப்பணியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 100 குதிரை திறன் கொண்ட 134 ராட்சச மோட்டார் இயந்திரங்கள் களத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் மோட்டார்களினுடைய எண்ணிக்கை என பார்க்கும்போது ஒரு 6,600 மோட்டார்கள் சென்னை மாநகராட்சி முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நிறுவப்பட்டு இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருவதா மாநகராட்சி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 15 மண்டலங்களுக்கும் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த IAS அதிகாரிகள் இப்போது களத்தில் இருந்து தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் மோட்டார்கள் மட்டுமல்லாது டிராக்டரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிநவீன மோட்டார்கள் மூலமும் இப்போது சென்னையில் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்திலும் நிறைய இடங்கள்ல அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து வருகிறோம்.